பாகிஸ்தான் துணையோடு சதி திட்டத்தோடு நடைபெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, ஏற்றுமதி இறக்குமதி ரத்து, இன்றைக்கு தபால் கூட வரக்கூடாது. பாகிஸ்தான்ல இருந்து கொரியரோ தபால் கூட இந்தியாவுக்கு வரக்கூடாது, இந்தியாவிலிருந்து அனுப்ப முடியாது. சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவது, சாதாரண விசாக்களை ரத்து செய்து அவர்களை பாகிஸ்தானுக்குள் அனுப்புவது, மீண்டும் அனுப்புவது, தூதரக அலுவலர்களில் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு, தொடர்பு குறைவு, வெளிநாட்டு தலைவர்களோடு பகல்காம் பிரச்சனைகளை எடுத்து கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆதரவை திரட்டுவது, முப்படை தளபதிகளை சந்திப்பது, எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது போன்ற தொடர் நடவடிக்கையின் இடையே நாளை போர் பதட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகள் கூட நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது இந்தியா முழுவதும். அந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி நேற்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவர் தெரிவித்தபடி, வழிகாட்டியபடி மாவட்ட ஆளுநருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி, நீங்களும் இங்கே தமிழகத்திலே தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து மத்திய அரசின் உத்தரவுப்படி உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையின்படி, அறிக்கையின்படி நீங்கள் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டது. அதேபோன்று சென்னையில் மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதுக்கு ஒப்பமிட்டு எங்களுக்கு மீண்டும் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரி, எடுக்காமல் இருந்தாலும் சரி, விரைந்து எடுக்க வேண்டும். எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இங்கே இருக்கக்கூடாது என்று இந்திய நாடு எடுத்த முடிவு. அதை உடனடியாக விரைந்து நிறைவேற்றுங்கள் என்று இந்த மனுவை, கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து வந்திருக்கிறோம். இதில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணி நடக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.